முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் வெஸ்ட் மாம்பலத்தில் கோதண்டராமர் கோயில் கண்ட்ரோலில் தேர்முட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற என்ன சொல்லுவாங்க, இந்த கோயில் நாகர்கோவில். மிகவும் பழமை வாய்ந்த கிருஷ்ண தாட்டம் இதாக இருக்கிறது மாதிரியும் நாகக்கண்ணி வச்சு அந்த காலத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆலயம். இன்றைக்கி 3/3/2025 மத்தியானம் 12க்கு மேலே, இது திங்கக்கிழமை, இந்த வீடியோவை மக்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறையா பேர் ஆலயம் கட்டியாச்சு. நிறையா பேர் ஏதாவது ஜோதிடர்கிட்ட போனால் என்ன செய்கிறாங்க, நாகர் சிலை செஞ்சு புதுசாக செஞ்சு வைங்க, உங்களுக்கு எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இது எந்த காலத்துலேயோ மாடமாக கட்டப்பட்ட நாகர் கோயில். தெரியுதுங்களா? இப்போ அதை சுற்றி அந்த மாடம் இருக்குது. இதுதான் புத்துக்குள்ள அந்த காலத்திலே முன்னாடி எடுத்து காமிச்சிட்டேன் ஆளை. அது கிருஷ்ண ரத்னமாக பார்த்து இப்போது அதேமாதிரி மாடம், ஒரு மாடம் ஏற்கனவே, இது 2வது மாடம், இது 3வது மாடம், மும்மாட கோயில். ஏன் முக்கியமாக இப்போ நான் சொல்லிட்டு வரேன்னு கேட்டால், இதை பாருங்கள், சுற்றிலும் பிரதிஷ்டை பண்ணி புதுசாக வச்சிட்ருக்காங்க. நல்லா கேட்டுங்க, நிறைய கோயில்களில் கவனிக்க முடியாமையே கேட்பாரிட்டு போயிட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மரம், புத்து உள்ள கோயில் மரம், மிகுமையான தொன்மையான 1000 ஆண்டுகள் பழமையான கோயில். கோதண்டராமர் கோயில் ரொம்ப பழமையான கோயில். இப்போது இது மாதிரி தொடர்ச்சியாக சிலைகளை பிரதிஷ்டிட்டு பண்ணிட்டு போனால் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம், இதுக்கு பதில் சொல்லுங்கள். அதாவது ஏகப்பட்ட ஆலயங்கள் கட்டப்பட்டு அந்த ஆலயங்களை பராமரிக்கப்பட முடியாமல் பட்டினி கிடந்துக்கிட்டு இருக்கு. வளரக்கூடிய ஆலயங்களில், காசு பணம் கோடியாக கொட்டக்கூடிய ஆலயங்களில் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, காசை உண்டியலில் போடாதீங்க, மக்களுக்கு ஏதாவது அன்னதானம் செய்யுங்க அப்படி சொல்கிறாங்க. நான் அந்த விஷயத்துக்கெல்லாம் நான் போகலை. காணிக்கைங்கிறதுக்கு பேர் இருக்குது, அது காணிக்கை இல்லை, அதுக்கு பேர் மூலதனம், இன்வெஸ்ட்மெண்ட். அது எவ்வளவு காணிக்கைன்னா ₹1. அந்த ₹1 நீங்கள் காணிக்கையாவோ மூலதனமாகவே அந்த உண்டியலில் போடணும், அவ்வளவுதான். அது உங்கள் உழைப்புக்கு தகுந்தாப்பில் சைபராக வளரும். ஒன்றுக்கு பக்கத்தில் 1 மணி நேரம் வேலை செஞ்சு நீங்கள் உழைச்சிங்கன்னா ஒரு சைபர் ₹10, 2 மணி நேரம் உழைச்சா 2 சைபர் ₹100, 4 மணி நேரம் உழைச்சா இன்னொரு சைபர், ஒரு நாள் பூரா உழைச்சா இன்னொரு சைபர் ₹1000, 8 மணி நேரம். அப்போ உழைப்புக்கு தான் அங்கே மூலதனம் சைபர் கொடுக்குறாங்க, சைபராக.
அப்போ ₹1 இங்கே மூலதனத்தை மட்டும் போட்டுட்டு காணிக்கைங்கிற பேரில் வேண்டிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா அது பெருகிட்டு வரும். அது ஒரு கான்செப்ட். இப்போ நான் ஏன் இங்கே வரேன், இந்த புத்து கோயிலில் பழமையான புத்து கோயிலில் இதுமாரி பிரதர்ஷனை பண்ணிக்கிட்டு போகும்போது இதுக்கு வழிபாடு செய்யணுமா வேண்டாமா? யார் செய்வா? அவங்களுக்கு பரிகாரம் நடந்துருச்சுங்கிறதுக்காக அவங்க இதுமாரி பண்ணி பிரதிஷ்டை பண்ணிட்டு போனால் இது பட்டினி கிடக்குதா இல்லையா? இதுக்கு நான் செய்யின்னு சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, செய்யாதுன்னு சொல்கிறதுக்கு தகுதி இல்லை. ஒன்று மட்டும், இப்போ இதுமாரி சிலை செஞ்சு பிரதிஷ்டை போயிட்டு போகும்போது இது பட்டினி கிடக்குதா இல்லையா? இந்த பட்டினி கிடந்துச்சுன்னா இந்த பக்கம் யார் யார் போகிறாங்களோ வராங்களோ அவங்களெல்லாம் காவு வாங்குமா வாங்காதா? கரெக்டாக தப்பா? சரி. அதேமாரி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, குலதெய்வம் கோயில்னா எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கேயோ போய் வருஷத்துக்கு ஒரு தடவை நீ போய் பார்த்துட்டு வா, வருஷம் பூரா நான் உன்னோட நாய் மாரி சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு என் குரு சொல்லி கொடுத்துருக்காரு. ரைட்டு. அப்படி இருக்க போகும்போது நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், சிங்கப்பூரில் இருக்கிறேன், மலேசியாவில் இருக்கிறேன்னு சொன்னாலும் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வரலாம், தப்பு இல்லை. ரைட்டு. இப்போ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், இதை விட ஒரு பெரிய ஆச்சரியப்பட செய்தி சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதில் முக்கியமாக முனீஸ்வரனை கும்பிட்றவங்க இருக்காங்க. இப்போது இந்த முனீஸ்வரனை கும்பிட்றவங்க தொன்மையான கிணறு, தொன்மையான கிணறுல கங்கை இருக்குது. ஓகே, தொன்மையான கிணறு. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், நிறையா பேர் என்ன செய்கிறாங்கன்னா முனீஸ்வரனை கும்பிட்றாங்க. அந்த முனீஸ்வரனை சொல்ல போகும்போது இப்போ கல்யாணம் ஆனவங்களும் 3 கல்லை வச்சு வீட்டில் கும்பிட்றாங்க. அவங்க அப்பா அடுத்த தெருல அவர் ஒரு 3 கல்லை வச்சு கும்பிட்றாரு. அவங்களுடைய அப்பா தாத்தா அதுக்கு அடுத்த தெருல போய் இருக்கிறாரு, 3 கல்லை வச்சு கும்பிட்றாரு. அதுக்கப்புறம் அவர் இன்னும் இப்போ தான் 4 தலைமுறை வந்துச்சு. முதல் தலைமுறைக்கே வேலை இல்லாத காலகட்டத்தில் 4வது தலைமுறை அவங்க அதே எல்லையில் இன்னொரு 3 கல்லை வச்சு கும்பிட்டுருக்காங்க. இப்போ ஒரே குடும்பத்தில் சேர்ந்தவங்க கொள்ளு தாத்தா, தாத்தா, அப்பா, புள்ள, பேரன், 5 பேர் 5 தெருவில் 5 3 15 கல்லை வச்சு 5 இடத்துல கும்பிட்டுருக்காங்களா இல்லைங்களா? அப்போ அவர்கள் எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ விட்டுட்டு போகும்போது அந்த இடத்துல அவங்கள வர வச்சு வணங்கின பிறகு அந்த இடத்துல அவங்க இருக்காங்களா இல்லையா? சரி. இப்போது இந்த பிரதர்ஷனை பண்ணதுக்கும் நாளைக்கு கவனிக்காமல் இருந்து இது பட்டினி கிடந்தாலும் பாதிப்பு அவங்களுக்கு இருக்குது. சரி. அதேமாரி அவங்க முனீஸ்வரனை கும்பிட்றேன்னு சொல்லிட்டு 3 கல்லை வச்சுட்டு போனாலும் பாதிப்பு இருக்குது. ஏன் இதுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட கோயிலில் எப்போவோ 5 தலைமுறை 6 தலைமுறைக்கு ஒரே ஒரு கோயில் புத்து வச்சுருந்தாங்க. அங்கே போய் வணங்கிட்டு வந்தால் என்ன? எனக்குடைய கேள்விக்கு விதர்ப்பமோ விவகாரமோ பண்ண விரும்பவில்லை. ஆன்மீகத்தில் நல்லா கேட்டுங்க. இந்த புத்தில் இடத்துல பாலை ஊற்றிட்டு போனால் பலன் உண்டா இல்லையா? இப்போ இந்த பிரதேசப்படி ஏகப்பட்ட கல்லுக்கு பாரு சுத்தம் பண்ண முடியாமல் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் பட்டினி போட்டால் இது பசியில் வாங்குமா வாங்காதா? ஆமாம். மரம் பட்டு போயிட்டு இருக்குது. இங்கே உள்ளதோடு சொல்கிறாங்க, எங்கே இருந்தால் கொண்டாந்து இந்த மரத்தில் இன்னொரு சொல்கிறாங்க 3ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் நியூமராலஜியில் சொல்கிறாங்க. செடியை வைக்கிறதுன்னு சொல்லலை, தண்ணி ஊற்று சிவபெருமானுடைய தலையில் தீர்த்தத்தை கொண்டாந்து ஊற்றுங்கிறாங்க. நீங்கள் கங்கை நீர் கூட விற்கிது. அப்படி இருக்கும்போது இதுமாரி மரத்தில் ஒரு தண்ணி ஊற்றினால புண்ணியம் இருக்கும்ல. இந்த மரம் வளர்ந்துச்சுன்னா இருக்கும்ல. இது ஒன்று புதுசாக ஒன்று உருவாகிருக்குது. மக்களே, இந்த வீடியோ உங்கள் மனசை புண்படுத்தி இருந்தாலும் மன்னிச்சு கொள்ளுங்கள். 2வது, இது நியாயமாங்கிறது மட்டும்தான். இது ஒரு கோயில் இல்லை, எல்லா கோயில்களையும். இன்னொரு விஷயம் கேட்டுங்க, எந்த ஒரு சம்பவம் நடக்கலை, எல்லாமே நடக்கும்.
அதுக்கு பேர் பரிகாரம் பேர் இல்லை, பலாபலன்னு சொல்லணும். நெகட்டிவ் தேர்ட் என்னத்தை நினச்சி சொல்கிறோமோ பேசுகிறோமோ அதுதான் வரும். பரிகாரம்னு சொன்னால் அது வந்து நெகட்டிவாக தான் ஆகும். பலாபலன்னு சொன்னால் பலாப்பழமாக தான் மாறும் முக்கணியில். அதே மாதிரி நீங்கள் பழைய பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் போய் அதுக்கான நைவேத்தியத்தை ஒன்றும் இல்லை இந்த இவ்வளோ சுத்தமாக இந்த வாறுகோள் இருக்குது, தூசி பொழிகளுக்கு இந்த உழவார பணி செய்யுங்க. அதுவே சுத்தமே சுகாதாரம். பரிகாரம் அல்ல பலாபலன்கள். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி.